தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகின்ற திரை விமர்சனம் என்ன படம்னாக்கா புஷ்பா 2 தி ரியல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். இதில் அல்லு அர்ஜுன் முதல் பாகத்தை விட இந்த பாகத்தில் அதிகமாக ஃபைட் பண்ணியிருக்காரு, அதிகமாக டான்ஸ் ஆடியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தா அவருக்கு ஜோடியாக ஸ்ரீவல்லிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ராஷ்மிகா மந்தனா அவங்களும் சிறப்பான முறையில் நடிச்சிருக்கிறாங்க. சுகுமார் அவர்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார். முதல் பாகத்தில் தெளிவான முறையில் எல்லாமே இருந்துச்சு, ஒரு அடக்கமாக இருந்துச்சு. இதில் பான் இண்டியா படமாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இதை ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சண்டை காட்சிகள் எல்லாம் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த சைனீஸ் படம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த ரோப் கட்டி தூக்கி அடிச்சின்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணுவானுங்க, ரியாலிட்டியாக காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும் ஃபைட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் அதை ஸ்டைலாக சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த படத்தில் வர டான்ஸ் அத்தனையும் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் முதல் பாகத்தில் சமந்தா பாடினாங்க இல்லையா, ஊ சொல்லவா இல்லை ஊன் சொல்லவான்ற பாட்டு, அந்த மாதிரி இதில் அமையணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலைலா வச்சு ஒரு பாட்டு செட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அதில் ஏற்பட்ட அந்த தாக்கம் இந்த பாட்டில் ஏற்படலான்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவர் மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி காமிச்சின்னு இருக்கிறாங்க. படம் முழுக்க இவர் வைக்கிறது ஃபுல்லாக வெற்றி தான், இவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது. ஏன்னா மாஸ் ஹீரோ இவரை எதிர்க்கிற பகத் பாசில் போலீஸ் ஆஃபீஸரு முதல் பாதியில் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ இதுவாக எதிர்க்கிறாரு. ரெண்டாவது பாதியில் அப்படியே சுருங்கி போயிடுது. அவருடைய கேரக்டரையே இதுவாக்கி கடைசியில் அவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வில்லன்லாம் ஒவ்வொருத்தனா இவருக்கு பேக்ரவுண்டில் தான், இவருடைய பின்னால் தான் வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இவர் தனிக்காட்டு ராஜாவாக செம்மர கடத்தலில் மிக பிரம்மாண்டமாக இருக்கார். அதுவும் சாதாரணமான இல்லை, இந்த ஆந்திராவில் மட்டும் செய்யாமல் முதல் படத்தில் ஆந்திராவில் மட்டும் செஞ்சிட்ருப்பார். இந்த படத்தில் உலகம் பூரா செம்மர கடத்தல் பண்ணுவார். சைனாவில் போய் ஓப்பனிங் சீனில் ஃபைட் பண்ணுவார். அங்கே இருக்கிறவனுங்க மரத்தெல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுக்கலன்னு ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த சீனை அதோடு கட் பண்ணிட்டுவாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியாத அளவு போயிடும். அதுக்கப்புறம் சூப்பராக அந்த படத்தில் பழையபடி ஆந்திராவிலே படத்தை ஃபுல்லாக பேசி முடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பகத் பாசிலோட நடிப்பு மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அவருடைய ஸ்டைலில் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. படம் சிறப்பாக வந்திருக்கிறது.